பெத் அப்படிங்கிறவன் ரொம்ப நாளாவே தனியா தான் இருக்கான். அவனுக்கு ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ்ன்னு யாருமே கிடையாது. அப்பதான் ஒரு நாள் எதிர்ச்சியா அவனோட ஸ்கூல்ல படிச்ச ஒரு பொண்ண வந்து மீட் பண்றான். அந்த பொண்ணு இது மாதிரி தனியா தான் இருக்கா அப்படின்னு அப்படி தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம், இந்த பொண்ண எப்படியாவது லவ் பண்ணி கரெக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றான். ஆனா அந்த பொண்ணா கொஞ்சம் கூட ஈடே கொடுக்க மாட்டேங்குது. இதனால இவன் என்ன பண்றான்னா, அந்த பொண்ண கடத்திடுறான். அப்படி கடத்தி இந்த நாய்கள்லாம் அடைச்சு வைப்பாங்கல்ல கூண்டு, அந்த மாதிரி ஒரு கூண்டுக்குள்ள வச்சு டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறமா தான் தெரிய வருது ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த பொண்ணுனால அவனுக்கு ஒரு பெரிய ட்விஸ்ட் வருது. அதுக்கப்புறம் என்ன ஆக போகுது அப்படிங்கிறது தான் இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இது 2016ல ரிலீஸ் ஆன பெட் அப்படிங்கிற ஹாரர் ட்ராமா ஃபிலிம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கே தட்டி விட்டுருங்க. இந்த படத்தோட ஆரம்பத்துல செத் அப்படிங்கிறவனை காமிக்கிறாங்க. இவன் தான் இந்த படத்தோட ஹீரோ. இவனுக்கு வந்து ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது. இவன் ஒரு அனிமல் ஸ்டோர்ல தான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். இருக்கிற மிருகங்களை நல்லபடியா பார்த்துக்கிட்டு அதுங்களுக்கு ஃபுட்டு கொடுக்கறது இதெல்லாம் தான் இவனோட ஒர்க்கு. இப்போ அதே போல வழக்கம் போல எல்லா ஒர்க்கையும் அவன் வந்து முடிக்கிறான். இந்த பெட்ஸ்லயும் அவனுக்கு ஒன்று மட்டும் ரொம்பவே ஃபேவரட். அதுதான் இதோட பேரு லெக்ஸி. இவ ஒரு பொண்ணு. இவனா இவனுக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போ இவனோட ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு இப்படியே ரெகுலரா அவனோட லைஃப் போயிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணை பார்க்கறான். இவளோட பேரு ஹாலி. வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ கூட ஸ்கூல்ல படிச்சவ தான். இவன் போயிட்டு ஹாய் என்ன தெரியுதா அப்படின்ற மாதிரி பேசுறான். ஆனா அவளுக்கு இவன் யாரு அப்படின்னு தெரியல. நம்ம 2 பேரும் ஹை ஸ்கூல்ல ஒன்னா படிச்சோம். நீங்க பெரிய ஆள் தானே, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் நான் உங்களை பத்தி கேள்விப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவ கிட்ட வந்து கொஞ்சம் வளைஞ்சு பேசிட்டு இருக்கான். இவ கொஞ்சம் தனியா தான் இருப்பா போல இருக்கு. பட் இதுக்கெல்லாம் இதை பத்தி நம்ம செத்துக்கு வந்து தெரியாது. எப்படியாவது ஃப்ரெண்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ கிட்ட பீலா விட்டுட்டு இருக்கான். ஆனா அவ வந்து ஒரு நோட்ல வந்து எதையோ எழுதிட்டு இருக்கா. அது மட்டும் இல்ல, நான் ஒன்றும் அவ்வளவு பெரிய ஆள்லாம் கிடையாது, ரைட்டர். அது கூடவே இப்போதைக்கு ஒரு ரெஸ்டாரண்ட்ல வந்து வெயிட்ரஸா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் ஜெத்துக்கு ஒரு மாதிரி ஆயிருது. ஐயோ இவ பாப்புலர்னு நினைச்சிட்டு அது இதுன்னு நம்ம போய் பேசிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே அதனால என்ன, நம்ம வந்து திருப்பி மீட் பண்ணலாமா அப்படின்னு பேசுறதுக்குள்ள அவன் கேட்கறான். ஆனா பஸ் வந்து அவளுக்கு இறங்க வேண்டிய ஸ்டாப் வந்துருது. அவன் இவனை கண்டுக்காம இறங்கி போயிடுறா. அடைச்ச என்னடா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமாவும் இவன் சும்மா இருக்கிற மாதிரி இல்ல. இந்த ஹாலியை பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரியுமான்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியால செக் பண்ண ஆரம்பிக்கிறான். இவளுக்கு ஒரு நாய் இருக்கு அப்படிங்கிறது அவனுக்கு தெரிய வருது. அதனால மறுநாள் அவன் ஆஃபீஸ்க்கு போனதுமே அங்க ஒர்க் பண்ற அவனோட கோவொர்க்கர், இவனோட பேரு நேட்டு, இவங்கிட்ட பொண்ணுங்களை எப்படி கரெக்ட் பண்றது அப்படின்னு சில டிப்ஸ் கேட்டுட்டு இருக்கான். முதல்ல அவங்கள சிரிக்க வைக்கணும், என்னென்ன பிடிக்கும்னு தெரிஞ்சுக்கணும், அதெல்லாம் ஒரு பெரிய வேலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேல, இவனை பாக்குறதுக்காக இவங்களோட ஓனர் வந்து கூப்பிடுறாங்க. என்னாச்சுன்னு பார்த்தா லெக்ஸிக்கு உடம்பு முடியல, இதுக்கு மேல நம்மளால இங்க பராமரிக்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. இவன் வந்து லெக்ஸியை கூப்பிட்டு டாக்டர் கிட்ட வந்து போறான். அவங்களும் வந்து செக் பண்ணி பாக்குறாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு இதுக்கு மேல உங்களோட கம்பெனில இதை பாத்துக்க முடியல அப்படின்னா நீ வேணா இதை தத்தெடுத்துக்கோ, தத்தெடுத்துட்டு இதை வந்து நல்லபடியா பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஏன்னா இவனுக்கு இது ஃபேவரேட்ல. ஆனா இவன் இருக்கிற இடத்துக்கு கண்டிப்பா இதை கூட்டிட்டு போக முடியாது. ஏன்னா அங்க அனிமல்ஸே அலௌட் இல்ல. அது மட்டும் இல்லாம என்கிட்ட அவ்வளவு காசும் இல்லை இதை பாத்துக்கிற அளவுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல வேற வழி இல்லாம இப்ப லெக்ஸி செத்து போகுது. அதனால அதை கொண்டு போயிட்டு அவன் கலரையில வைக்கிறான். இதுக்குனே நம்ம ஆளுக்கு ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ்னு யாருமே இல்லை. இவனுக்குன்னு இருந்த ஒரே ஒரு ஆதரவு அந்த லெக்ஸி தான். இப்போ அதுவும் செத்து போச்சு. அது இருந்த இடத்துல இது மாதிரி இந்த இடத்துல லெக்ஸி இருந்தது, அதோட டீட்டெயில்ஸ் இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் வந்து வைக்கிறான். அப்போ பார்த்தா ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா இந்த கம்பெனியில் இருக்கும். அங்கேருந்து ஏதோ சத்தம் கேட்குது. என்னடா இது திடீர்னு இங்கேருந்து சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோரை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ஆனால் உள்ள இருந்து சந்தேகப்படுற மாதிரி எதுவுமே இல்லை. சரி ஓகே ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இப்போதான் இவனுக்கு இன்னொரு ஆப்ஷன் கிடைச்சிருச்சே, அதுதான் ஹாலி. அவளை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸையும் சோஷியல் மீடியாவில் செக் பண்ண ஆரம்பிக்கிறான். இவன் என்னென்ன பண்றா, எங்க இருக்கா, யார் இவளுக்குலாம் ஃப்ரெண்ட்ஸ், எங்க ஒர்க் பண்றா, அதை கொண்டு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையான்னு எல்லா டீட்டெயில்ஸையுமே சோஷியல் மீடியாவை பார்த்து எல்லாத்தையுமே வந்து தெரிஞ்சுக்கிறான். இந்த மாதிரி செக் பண்ணும்போது அவ எங்க ஒர்க் பண்றான்னு தெரிய வந்துருது. அதனால அடுத்த நாளே நம்மளால அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போறான். அங்க போனதுமே இப்ப அவ வெயிட்ரஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்கால. சோ வந்துட்டு உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்க, ஹாய் ஹுலி என்ன தெரியுதா அப்படிங்கிற மாதிரி திருப்பி பேசுறான். ஆனா இவளுக்கா இவனை யாருன்னே திருப்பியும் தெரியல. நீங்க யாருங்க அப்படின்னு கேட்க, நேத்தான பார்த்தோம் இது மாதிரி ஹை ஸ்கூல் ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி பேச கடுப்பாகுது. சரி என்ன ஃபுட்டு வேணும்னு இவனுக்கு ஆர்டர் கேட்டு கொடுத்துட்டு, உன்னோட ஹேர்ல நல்லா இருக்கு இப்படி இருக்கு அப்படி இருக்குன்ற மாதிரி இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி பேசுறான். ஆனா இங்க பாருங்க இது ரொம்ப ஸ்ட்ரிக்டான இடம், ஒழுங்கு மாதிரி தான் இங்கேருந்து கிளம்பி போயிருங்க, எனக்கு வந்து பாய் ஃப்ரெண்ட் வேற இருக்கான் அப்படிங்கிற மாதிரி இவ வந்து சொல்றா. இவனை கழட்டி விட்டுறதுக்காக தான் இப்படி சொல்றா. இவனோட இன்டென்ஷன் என்னன்னு அவளுக்கு தெரிஞ்சிருச்சு. இவன் இருந்துட்டு உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்ல, நான் வந்து பார்த்துட்டேன், செக் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதெல்லாம் கேட்டதும் அவளுக்கு செம கடுப்பாகுது. நீங்க சாப்பிட்டதுக்கான பில்லு தான், ஒழுங்கா பே பண்ணிட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் பேச வரதை கேட்காம அங்கிருந்து கோவமா கிளம்பிடுறா. இப்போ அன்னைக்கு நைட்டு இவளோட ஒர்க்கை முடிச்சுட்டு அவ வந்து வீட்டுக்கு போறா. அப்படி போகும்போது பார்த்தா இவளை யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு. திரும்பி பாக்குறா, ஆனா யாருமே இல்ல. என்னடா அப்படின்னு பார்த்தா நம்ம ஆளு தான் இவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்திருக்கிறான். நல்ல வேலை அங்க இருக்கிற புதற்கடியில ஒளிஞ்சுக்கிறான். அதனால அவ வந்து பார்க்கல. இப்ப யாரும் இல்லைன்னது போயிடுறா. இவளோட ரூம்மேட்ல கிளார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்கா. இவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டும் கூட. இங்க வந்ததுக்கு அப்புறம் யாரும் என்ன ஃபாலோ பண்ணிட்டே வர மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவன் நடந்த விஷயங்கள் எல்லாம் பத்தி இவகிட்ட சொல்ல உன் பிரம்மையா இருக்கும்னு அவ சொல்லிடுறா. இவனோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் ஏரிக்,
அவன் கிட்ட இருந்து வேற இப்ப ஃபோன் வருது. நல்லா குடிச்சிருக்கான். இவன் வந்து அவளை ஏமாத்திருப்பான் போல. இப்ப இவங்க 2 பேரும் வெளியில உட்காந்து அதை மறக்கிறதுக்கு குடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம கிளார் தான் இருந்துட்டு, நீ ஏன் இன்னமும் அவன் மேல இவ்வளவு கோவமா இருக்க? அவன் பண்ணதை நினைச்சு இப்படி ஃபீல் பண்றதை விட்டுட்டு மறந்துடலாம்ல அப்படிங்கிற மாதிரி கேக்குறா. ஆனா இவளுக்கா அதெல்லாம் சுத்தமா முடியல. நல்லா சரக்கடிச்சிட்டு இருக்கா. அடுத்த நாள் காலையில இவளோட ஒர்க்குக்கு போகும்போது பார்த்தா இவளுக்காக நிறைய பொக்கே வந்து வாங்கி அனுப்பி வச்சிருக்காங்க. அது எல்லாமே ரொம்பவே அழகா இருக்கு. அதுல ஒரு கார்டும் இருக்கு, பி மைன் அப்படின்னு எழுதி இருக்குது. சரி, ஓகே, இது கண்டிப்பா நம்மளோட அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட வேலையா தான் இருக்கும்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட் அவனை பார்க்க போறா. அங்க போனதும் பார்ல, இதை பாரு, இது மாதிரி நான் தான் உன்னை விட்டுட்டேன்ல, அப்புறம் ஏன் இது மாதிரி ஃபிளாஸ்லாம் அனுப்பி என்னை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ற அப்படிங்கிற மாதிரி கேட்க, என்னது ஃபிளாஸா, அதெல்லாம் நான் ஒன்றும் அனுப்பல அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து கொஞ்சம் திமிராதான் பேசிட்டு இருக்கிறான். அவன் தான் அனுப்பியிருப்பான் நம்ம ஹீரோ, பட் இவன் தான் அனுப்பியிருக்கான்னு நினைச்சிட்டு இங்க வந்து கேட்கறதுக்காக வந்திருப்பா. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத ஜெத் இங்க வந்து பாத்துறான். அடிப்பாவி, இங்கனடா வந்து பேசிட்டு இருக்கான்னு அவன் ஷாக் ஆயிடுறான். இவன் இருந்துட்டு, சரி நான் கொஞ்சம் வெளியில போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போயிட்டு ஸ்மோக் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட புக்ல வந்து கொஞ்சம் எழுதிட்டு இருக்கிறா. ஏன்னா இவன் ஒரு ரைட்டர் இல்லையா. அப்ப ஜெத் வந்து அவளை மீட் பண்றான். என்ன ஞாபகம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இந்த டைமும் இவனுக்கு இவன் யாரு அப்படிங்கிறது சுத்தமா ஞாபகம் இல்லை. நீங்க யாருங்க அப்படின்ற மாதிரி கேட்க, என்ன அதுக்குள்ள மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்ப போறப்ப இவன் பிளாக் பண்றான். பிளாக் பண்ணிட்டு, நான் கூட உனக்கு இன்னைக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு ஃபிளாஸ்லாம் அனுப்பினேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஓ அப்படின்னா அதெல்லாம் பண்ணது நீதானா, அப்ப நீ தான் என்ன ஃபாலோ பண்ணி இருந்திருக்கியா, அதனாலதான் எனக்கு யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி தோணி இருக்குது போல அப்படிங்கிற மாதிரி இவ சொல்றா. நீ சொல்றது கரெக்ட் தான். நான் ஒன்றும் சைக்கோலாம் கிடையாது தெரியுமா. உன்கிட்ட ஜஸ்ட் பேசணுன்ற ஒரு ஆசை, அதில் தான் உன் பின்னாடி சுற்றிட்டு இருக்கேன். நீ என்னடானா சுத்தமாக என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறியே அப்படின்ற மாதிரி அவன் மறுபடியும் பேசுகிறான். நம்ம எங்கேயாவது சேர்ந்து வெளில போகலாம், சாப்பிடலாம் அப்படின்னு பேசுறதுக்குள்ள மறுபடியும் அவங்க இருந்து கிளம்ப தான் பார்க்குறா. இவன் வந்து தடுக்கிறான். அப்படி தடுக்கும்போது இவன் இந்த டைம் வந்து பயங்கரமாக கத்திடுறா. அப்படி கத்திட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி பார்க்குள்ளே போறா. அப்படி போனதும் அங்கே வந்து எரிக் வேற இருக்கானா. ஜெத்தும் உள்ள வர, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவகிட்ட வந்து கேட்டா, இது மாதிரி ஒருத்தன் என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான், இவன் தான் அது, எப்போ பார்த்தாலும் என்ன பின்னாடி சுற்றிட்டு பிரச்சனை பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. இதை கேட்டதுமே, இதை பாரு, இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஜெத்து வந்து எரிக் கிட்ட சண்டை போட, எரிக் வந்து இவனோட மூஞ்சில ஒரே குத்து. அப்படியே கீழே விழுந்துடுறான். ரத்தம் வர ஆரம்பிக்குது. ஆனாலும் ஜெத்து வந்து எதுவுமே ஃபீல்லாம் பண்ணல. அங்க கீழே விழுந்துட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான். இந்த டைமும் நம்ம எரிக்கு சமக்கம் வருது. என்னதான் அவனோட எக்ஸ்ல, அதனால கோவம் வராம இருக்குமா. அங்க போட்டு அடி அடின்னு அடிக்க, நல்ல வேலையை வந்து தடுக்கிறா. இல்ல இதுக்கு மேல வேணா விட்டுரு, அவனுக்கு ஏதாவது ஆயிரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் தடுத்துடுறா. அதுக்கப்புறம் எரிக் என்ன பண்றான்னா, அவனை பிடிச்சி தரத்தர இழுத்துட்டு வந்து வெளியில விட்டுறான். இவன் கீழே விழுந்து கிடக்குறான். அப்பதான், சே என்னடா இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவன் எந்திரிக்கும் போது கீழே வந்து இவளோட அந்த நோட்டு எப்பயுமே எழுதிக்கிட்டே இருப்பாளே, அது வந்து அவனுக்கு கிடைக்குது. ஓகே, இதை வச்சு இவளை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு வீட்டுக்கு போனதுமே அவனுக்கு அடிபட்டிருக்கும்ல, அதை கிளீன் பண்ணி மருந்து போட்டுக்கிறான். மருந்து போட்டுட்டு இந்த டைரியை வந்து படிக்க ஆரம்பிக்கிறான். இதை படிக்கும்போது சில விஷயங்களை அவன் தெரிஞ்சுக்கிறான். அது என்ன அப்படின்னா, இந்த பொண்ணு அப்பப்போ எதை வந்து என்ன மாதிரி ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்றா, என்னென்னலாம் வந்து பாக்குறாளோ அது எல்லாத்தையுமே எழுதி வைக்கிறா அப்படிங்கிறது இவனுக்கு வந்து தெரிய வருது. இவளை பற்றின நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி டைரி வந்து உதவியாக இருக்கும். அதனால அதை வந்து ஃபுல்லாகவே அவன் வந்து படிக்க ஆரம்பிக்கிறான். ஏன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் அதில் இருக்குது. இப்போ எப்பயும் போல் அவன் ஒர்க்கை முடிச்சுட்டு கிளம்பல ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவில் திருப்பியும் சவுண்டு கேட்குது. என்னடா இது சத்தம்னு சொல்லிட்டு அவன் உள்ளே போயிட்டு பார்க்குறான். பார்த்தா அங்கே ஒரு ஹேட்ச் இருக்குது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ணால் கீழே ஒரு சீக்ரெட்டான ஒரு ரூமே இருக்குது. இந்த ரூம் வந்து இன்னும் அந்த ஒயர் கனெக்ஷன்ஸ் இது எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஜஸ்ட் கொஞ்சம் சரி பண்ணால் போதும், இது வந்து நல்லாவே வேலை செய்யும். அதனால இந்த ரூமை ரெடி பண்ணுறதுக்கு இவன் ஏதோ ஒரு பிளானை போடுறான். இங்கே வந்துட்டு எல்லாத்தையுமே அவனுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் டூல்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு ஏதோ ரெடி பண்ணிட்டு இருக்கிறான். என்னடா பண்ண போறான்னு பார்த்தா, மனுஷங்களை உள்ள வைக்கிறதுக்கான ஒரு கேஜ், அது மாதிரி ஒரு கூண்டை வந்து இவன் ரெடி பண்றான். எதுக்காகடா இந்த மாதிரி ஒரு இடத்துல இப்படி ஒரு கூண்டை ரெடி பண்றான்னு பார்த்தா, ஏதோ பைப்ல பயங்கரமான பிளானை தான் போட்டுட்டு இருக்கு. சைட் பை சைடு அவளோட டைரியும் படிச்சு இவளை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான். கூடவே மெடிக்கலுக்கு போயிட்டு சில மெடிசன்ஸ் எல்லாத்தையும் வாங்கிக்கிறான். வீட்டுக்கு வந்ததுமே அதில் வந்து ஒரு இன்ஜெக்ஷனை அவனுக்கு வந்து போட்டு பார்க்குறான். அப்படி போட்ட அடுத்த நிமிஷத்துக்கே அவன் வந்து தூங்கிடுறான். அவனோட உடம்புக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸோ பாதிப்பும் கிடையாது. ஜஸ்ட் மயக்கமாகிறது அந்த மாதிரி ஒரு ஊசி தான். இப்போ கொஞ்ச நாளைக்கு அப்புறமா மறுபடியும் இவளை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். இவளுக்கா இதே மாதிரி யாரோ நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிற டவுட் வருது. அதனால ஒரு கட்டத்துக்கு மேலே நின்று யாராது அப்படின்னு திரும்பி பார்க்குறான். ஆனால் அதுக்குள்ளே நம்மளால வந்து ஒளிஞ்சுக்கிறான். அதனால ஹோலிகனுக்கு யாருமே தெரியல. சரி, ஓகே, திருப்பி இங்கேருந்து கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பல. இப்பயும் இவளுக்கு யாரோ ஃபாலோ பண்ற மாதிரியே இருக்கு. அவன் என்ன பண்றான்னா, பெப்பர் ஸ்ப்ரேவை எடுத்து யூஸ் பண்றா. கடைசியில பார்த்தா அவர் வந்து அங்க இருந்த நாடோடி மாதிரியான ஆளு. அவரோட மூஞ்சில பெப்பர் ஸ்ப்ரே பண்ணிட்டு அங்கிருந்து ஓடிடுறான். நல்ல வேலை இது எல்லாத்தையுமே அவன் வந்து இருட்டுல இருந்து பார்த்திருப்பான். ஜஸ்ட் மிஸ் இல்லைன்னா நம்ம மாட்டிருப்போம் அப்படிங்கிற மாதிரி சேர்த்து வந்து பார்த்துட்டு இருக்கிறான். இதுக்கப்புறமா அந்த நாடோடியோட கண்ணுல பெப்பர் ஸ்ப்ரே அடிச்சால அவனை போயிட்டு இவன் பார்க்கறான். அவரால் அங்கிருந்து கண்ணை கூட திறக்க முடியல. இவன் தான் அவரோட இடத்துக்கு போறதுக்கு ஹெல்ப் பண்ணி அங்க போய் விடுறான். விட்டதுக்கு அப்புறமா இவன் வந்து வீட்டுக்கு போயிருப்பா.
அங்க இருக்கிற பைப்ஸ் வால்ஸ் இதெல்லாம் பிடிச்சி எப்படியோ அங்க மேலே ஏறி ஜன்னல் வழியா அவளோட வீட்டுக்குள்ளே உள்ள வந்துடுறான். இவ போயிட்டு என்ன பண்றான்னா ரெஃப்ரெஷ் ஆகலான்னு ரெஸ்ட் ரூம்ல ரெஃப்ரெஷ் ஆயிட்டு டேப்லெட் போட்டுட்டு வெளியில வரா. அப்ப ஏதோ ஒரு சவுண்டு கேக்குது. என்னடா சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்றதுக்காக வரா. அங்க இருக்கிற அவளோட ஹால்ல இருக்கிற ஜன்னல் மட்டும் ஓப்பன் ஆயிருக்கு. சரி இதை க்ளோஸ் பண்ணிடுவோம், சும்மா ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு அவ வந்து படுக்கிறதுக்காக பெட்டுக்கு போறா. அப்போ போய் படுத்துடுறா. டக்குன்னு பார்த்தா நம்மளால உள்ள வந்துடுறான். உள்ள வந்து இவளுக்கு மேல வந்து அந்த ஊசி ஒன்று வச்சிருப்பான்ல அதை வந்து போட்டு விட்டுறான். இவ உடனே மயக்கமாயிருவா அப்படின்னு பார்த்தா கொஞ்ச நேரம் வந்து அவ அடம்பிடிச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறமாக தான் அவ வந்து மயக்கமாகறா. அதனால இவன் வந்து அவளை அலைக்கா அப்படியே வந்து பேக் பண்ணி ஒரு பாக்ஸ்ல போட்டு இவனோட ஆஃபீஸ்ல இருக்கக்கூடிய அந்த ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா அங்கதான் எடுத்துட்டு வரான். அப்படி இந்த டப்பாவை எடுத்துட்டு வரும்போது நேட் இருந்துட்டு இது என்னது அப்படின்னு கேட்கறான். நம்ம சேர்த்து என்ன சொல்றான்னா அது ஒன்றும் இல்லை, நம்ம ஓனர் தான் இந்த டெலிவரியை வந்து வைக்க சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். சரி ஓகே சைன் போட்டுட்டு எடுத்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி நேட் சொல்றான். ஏன்னா இங்கே வேலை பார்க்குறவன் தானே, ஸோ எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதனால அவனோட பேரை போட்டு டெலிவரி அப்படின்னு சொல்லிட்டு டைமிங்லாம் எழுதி சைன் போட்டுட்டு இப்போ இந்த பாக்ஸ் அவன் எடுத்துக்கிட்டு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவுக்கு தான் போறான். அப்படி எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது அவ வந்து கொஞ்சம் கண்ணு முழிச்சிடுறா. அதனால சத்தம் போட ஆரம்பிக்கிறா. அப்ப இவன் வந்து இருமி அதை வந்து கொஞ்சம் சமாளிச்சிடுறான். சரி ஓகேன்னு நேட்டும் கண்டுக்காம விடுறான். திருப்பி எடுத்துட்டு போகலான்னு ட்ரை பண்றப்ப அவ சத்தம் கேட்குது. என்ன ஏதோ சத்தம் கேட்குது வித்தியாசமா அப்படின்னு நேட் வந்து விசாரிக்க அது ஒன்றும் இல்லை, இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஏசி இதுதான் எப்பயுமே இந்த மாதிரி சவுண்டு போடுமே அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு இப்போ எப்படியோ அவளை உள்ள எடுத்துட்டு வந்துடுறான். எடுத்துட்டு வந்து இவன் ரெடி பண்ண கூண்டு அதுக்குள்ள இவளை போட்டு வச்சிடறான். என்னடா இது லவ் பண்ண குத்தத்துக்காக இப்படி எல்லாமா பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இவளா இங்கிருந்து எப்படியாவது தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்றா. ஆனா எதுவுமே நடக்கல. இந்த கேஜ் ஓபன் பண்ண ட்ரை பண்ணி அவளோட நேகம்லாம் உடஞ்சு போனதுதான் மிச்சம். அவன் பயங்கரமா லாக் பண்ணி வச்சுட்டு இவளை இங்கேயே விட்டுட்டு இங்கிருந்து கிளம்பி போயிடுறான். இவளா செம்மையா கத்துன்னு கத்திட்டு இருக்கா. ஆனா இவ எவ்வளவு கத்துனாலும் சரி இங்க இருக்கிற நாய்களை தவிர வேற யாருக்கும் கேட்க போறதில்ல. வெளியில நேட் இருக்கான், ஆனா நாய்ங்க இவ கத்துறத பார்த்துட்டு அதுங்களும் கத்த ஆரம்பிக்குதுங்க. சோ அப்படி குறைக்கிறதுனால இதுங்க சும்மா ஏதோ பண்ணிட்டு இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்டுக்காம விட்டுறான். அடுத்த நாள் நம்ம சேர்த்து வந்துட்டு இவகிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்றான். பார்த்தா நம்ம ஹோலி இருந்துட்டு செம கடுப்பா இருப்பா. ஏன்னா யார் தான் இந்த மாதிரி ஒரு மனுஷியை கடத்திட்டு வந்து கூண்டில் அடைச்சி வச்சுட்டு பண்ணா இது பண்ணுவாங்க. ஸோ இவனை பயங்கரமா திட்ட இவன் இருந்துட்டு அப்போ உனக்கான சாப்பாடு தண்ணியும் நீ இழந்துட்ட, ஒழுங்கு மரியாதையா நாளைக்காவது ஒழுங்கா நடந்து கொள்ளணும், அதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு எதுவுமே கொடுக்காம அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். இருந்து ஜெத் கிளம்புனதுக்கு அப்புறமா இவன் எப்படியாவது இதை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாக்குக்கு வந்து என்ன பேட்டர்ன் இல்லை என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கா இதை ஓப்பன் பண்றதுக்காக. இப்போ அடுத்த நாள் ஆகுது. இவன் சாப்பாடும் தண்ணியும் வந்து இவளுக்கு எடுத்துட்டு வரான். ஏன்னா ஏற்கனவே நேற்று வர ஒன்றும் சாப்பிடல, அதனால எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு அவன் அங்கிருந்து கிளம்பும் போது இவன் இருந்துட்டு இல்ல தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடாத ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறா. அப்ப அவன் இருந்துட்டு இது மாதிரி பண்றதுக்கு நமக்கு உள்ள வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணும், அப்படின்னா தான் இதெல்லாம் பண்ணணும். ஸோ நாளைக்கு நீ இதை ஒழுங்கா ட்ரை பண்ணு புரியுதா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இவளுக்கா ஒன்றும் புரியல. நம்மளை லவ் பண்ண காரணத்துக்காக தான் இவன் இதெல்லாம் பண்றானோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. அவன் போனதுக்கு அப்புறம் பார்த்தா இவளோட ஃப்ரெண்டு கிளாரு அவன் அங்க இருக்கிற மாதிரி தெரியுது. அவங்க உட்காந்துட்டு என்ன இவ்வளவு நாள் நீ பண்ண தப்புக்கெல்லாம் வந்து இது ஒரு பெரிய தண்டனையா இருக்கும் போல அப்படிங்கிற மாதிரி அவ கிண்டல் பண்ணிட்டு இருக்க. இவளுக்கு அவ பேசுறது கேட்டு செம கடுப்பாகுது. ஒழுங்கா வாயை மூடிட்டு போடி அப்படிங்கிற மாதிரி இவ கத்திட்டு இருக்கிறா. அந்த நேரத்துல பார்த்தா இவ இருக்கிற கூண்டுக்குள்ள ஒரு எலி வேற வந்துருது. அந்த எலியை பார்த்ததும் இவ வந்து பயந்து போயிடுறா. சரி அதை அங்கிருந்து விரட்டி விடுவான்னு பார்த்தா இவளோட காலை வச்சு நசுக்கி அதை அங்கேயே போட்டு தள்ளிடுறா. அடிப்பாவி ரொம்பவே கொடூரமானவளா இருப்பா போலயே. அந்த இடத்துல அந்த எலி செத்து கிடக்க மறுநாள் நம்ம ஆள் வந்து பாக்குறான். ஜெத் வந்து பார்த்துட்டு என்ன ஒரே ரத்த இதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த ஃபுல்லா வந்து ஃபர்ஸ்ட் கிளீன் பண்றான். அதுக்கப்புறம் அந்த எலியையும் அங்கிருந்து வந்து டிஸ்போஸ் பண்றான். எல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா நீ என்ன எதுவும் போட்டு தள்ள போறியா அப்படிங்கிற மாதிரி இவ வந்து பயத்துல கேட்கறா. என்னது நானா உன்னையா? கண்டிப்பா கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெத் வந்து பதில் சொல்றான். இந்த பதிலை கேட்டு அவ ரொம்ப அப்படியே டெரரா வந்து அவனை பாக்குறா. இதெல்லாம் நான் எனக்காக பண்றேன்னு நினைச்சியா? கண்டிப்பா கிடையாது, உனக்காக தான் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்றான். ஆனா இன்கேஸ் உன்னை காப்பாற்ற முடியாம போச்சுன்னா உன்னை கொல்றதை தவிர வேற வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவளுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இவன் ஏதோ மதவெறி பிடிச்சவனா இருப்பானோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க. அப்படிலாம் கிடையாது, நீ நினைக்கிற மாதிரி கண்டிப்பா இல்லை. நான் ஏற்கனவே ரொம்ப தனிமையில தான் வாழ்ந்துட்டு இருந்தேன், எல்லாத்தையுமே இழந்துட்டேன். இதுக்கு மேலே கிட்ட இழக்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் தான் ஒன்றை பார்த்தேன். சரி நானும் நீ என்ன மாதிரி தான் அப்படின்னு நினைச்சா அதுதான் உண்மை இல்லை. ஏன்னா நீ வெளியில ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கிற உன்னோட வேர்ஷன் அது மொத்தமா எல்லாமே பொய். உண்மையிலே நீ எந்த ஹோலி, நீ யாரு அப்படிங்கிறது கரெக்டா தெரிஞ்சா மட்டும்தான் என்னால உன்னை காப்பாற்ற முடியும். அதுக்கான சான்ஸும் இருக்கு. அப்படி தெரியாத வரைக்கும் கண்டிப்பா நீ இந்த ரூமை விட்டு வெளியில போகவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். என்னடா இவளை பிடிச்சி போய் லவ் பண்றதுக்காக தான் கடத்திட்டு வந்து வச்சிருக்கான்
இருக்கான்னு பார்த்தா என்னென்னமோ பேசிட்டு இருக்கானே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ இதெல்லாம் பேசிட்டு அவன் அங்கிருந்து கிளம்புறான். இவன் இப்படியும் இங்கிருந்து போக முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இவன் போனதுக்கு அப்புறமா செமையா திட்டிட்டு இருக்கிறான். இப்போ அவன் அங்கிருந்து வெளியில வரான் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியால இருந்து. அப்ப பார்த்தா அங்க இருக்கிற நேட்டு, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, இங்கெல்லாம் வரக்கூடாதே அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. அது ஒன்றும் இல்லை, சும்மா ஒரு வேலையா போனேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சமாளிக்கிறான். அவன் அங்கிருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் நேட் என்ன பண்றான்னா, சரி உள்ள போயிட்டு செக் பண்ணுவோம் அப்படின்னு பாக்குறதுக்காக போறான். பார்த்தா அந்த டோர் வந்து க்ளோஸ் ஆகியிருக்கு. இவன் கிளம்புறதுக்கு முன்னாடி அதை க்ளோஸ் பண்ணி லாக் பண்ணிட்டு தான் போயிருக்கிறான். அவனால அதை ஓப்பன் பண்ண முடியல. சரி ஏதோ உண்மையதான் சொல்றான் போலன்னு கிளம்பிடுறான். இவங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறம் இங்க மேல வந்து கிளார் படுத்துட்டு இருக்கா. இதுக்கப்புறம் இந்த ஹோலி என்ன பண்ண போறா அப்படிங்கிற மாதிரி கேட்க, எனக்கான சான்ஸ் கிடைக்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்றா. இப்ப அடுத்த நாள் இவன் வந்து பாக்குறான். இவளுக்கு வந்து எழுதுறதுக்காக பேப்பர் பேன் நல்லா கொடுத்துருப்பான். அதனால அவ அதுல என்ன எழுதியிருப்பா அப்படின்னு பார்த்தா சாரி அப்படிங்கிற மாதிரி எழுதியிருப்பா. அது கூடவே லவ் பத்தி ரொம்பவே மோசமான முறையில எதையோ எழுதி வச்சிருந்திருப்பா. என்ன இவ்வளவு மோசமா லவ் பத்தி எழுதியிருக்க அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்க, ஆமா லவ்னா என்ன தெரியாத ஒரு கிறுக்கனை வந்து பத்தி எப்படி நான் எழுதுறது அப்படிங்கிற மாதிரி வந்து பதில் சொல்றா. திடீர்னு பார்த்தா இவனுக்கு பின்னாடி தான் கிளார் வந்து உட்காந்து இருக்கிறா. இவனா இப்பதான் ஒரு விஷயத்த கேட்கறான். சரி ஓகே, நீ கிளாரை பத்தி சொல்லு, ஏன்னா நான் இங்க நீ வரும்போது கிளாரை பத்தி பேசிட்டு இருந்தது எனக்கு கேட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சரி இப்போ இந்த இடத்துல நீ வந்து கிளாரை பாக்குறியா அப்படிங்கிற மாதிரி இவகிட்ட அவன் கேட்க, இவ வந்து இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. ஆனா உண்மையிலே அவளுக்கு வந்து அவன் பின்னாடி கிளார் இருக்கிறது தெரிய வருது. ஆக்சுவலா இந்த ரூம்ல அப்படி யாருமே இல்ல, இவ மென்டலா பாதிக்கப்பட்டிருப்பா போல அப்படின்னு நினைச்சா இவனோட டைரியை படிச்சதுக்கு அப்புறமா தான் இவனுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வந்திருக்கிறோம். ஆக்சுவலா கிளார் அப்படிங்கிறவ உண்மையில இல்லவே இல்லை. இவன் சரக்கு அடிச்சிருந்திருப்பால, கிளார் கூட அடிச்ச மாதிரி தான் காமிச்சிருந்திருப்பாங்க. ஆனா கிளார் கிடையாது. ஏன்னா கிளார் வந்து இவளோட ரொம்பவே பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஹாலிக்கும் எரிக்குக்கும் இது மாதிரி ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுமே கிளார் இருந்துட்டு, சரி நான் வந்து தனியா போறேன், உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு அவ தனியா போயிடுறா. அப்படி போனதுக்கு அப்புறமா தான் இவளுக்கு வந்து தெரிய வருது, நம்ம எரிக்குக்கும் அதுக்கப்புறம் கிளாருக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவன் வந்து சீட் பண்ணியிருப்பான்னு தானே இவன் வந்து விட்டுட்டு போயிருந்திருப்பா. அப்படி சீட் பண்ணது இவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டு கூட தான். இந்த விஷயம் இவளுக்கு சில மெயில்ஸ் இதெல்லாம் செக் பண்ணும்போது தான் தெரிய வரும். அதனால இவன் என்ன பண்றான்னா, கிளாரை கூட்டிகிட்டு ஒரு கார் டிரைவ் போறா. அப்படி போகும்போது இவ வந்து இதை பத்தி அவகிட்ட டைரக்டா கேட்டுடுறா. என்னோட பாய் ஃப்ரெண்ட் கூட இது மாதிரி சீட் பண்றதுக்கு எனக்கே உனக்கு மனசாட்சி இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்க, இதை பாரு அது தெரியாம நடந்துருச்சு மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி அவ பேச, இவ காரை பயங்கர ஸ்பீட்ல கண்ணா பின்னான்னு ரோட்ல ஓட்ட ஆரம்பிக்கிறா. கிளாருக்கா ஒரு பக்கம் பயமா இருக்கு. இவ வேற ஆப்போசிட்ல வர ஏகப்பட்ட காரை வந்து இடிக்கிறா. இருந்தாலும் பெருசா எதுவும் ஆகல. ஏன் இப்படி போயிட்டு இருக்க, பொறுமையா போ அப்படின்னு கிளார் சொல்ல, இவளால முடியல. ஒரு கட்டத்துக்கு மேல போயிட்டு காரை போயிட்டு விட்டுறா. ரெண்டு பேத்துக்கும் பயங்கரமா அடிபட்டு இருக்குது. ரெண்டு பேருமே ரத்த கரையில அப்படியே படுத்து கிடக்காங்க. ரெண்டு பேருக்குமே ஆனா உயிர் இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் கண்ணு முழிக்கிறது நம்ம ஹோலி. அவளோட வயித்துல வேற ஏதோ ஒரு பெரிய கம்பி குத்தி இருக்குது. அதை எடுத்துட்டு அங்க வந்து கிளார் இன்னும் உயிரோட தான் இருக்கிறத அவ பாக்குறா. இவ எப்படி உயிரோட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கண்ணை குத்தி அந்த இடத்துல அவங்க வந்து அவளை கொல்றா. போலீஸ் கேட்கும்போது இந்த ஆக்சிடென்ட்ல அவன் இறந்துட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்திருப்பா. அது கூடவே நான் நல்லாவே வந்து கற்பனை பண்ணி கதையெல்லாம் எழுதுவேன், அதனாலதான் இந்த மாதிரி ஏகப்பட்ட கதைகள் எழுதியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இப்போ இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா தான் இவன் சொல்றான், இதை நீ வந்து என்ன நினச்சிக்கிட்ட அப்படின்னா, எப்படியாவது அவளோட டெத்துக்கு நம்ம வந்து ஒரு ஈடு கட்டணும், அதுக்காக நம்ம மாட்டிக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இதை ஒரு தொழிலாக செய்ய ஆரம்பிச்சிட்ட அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா இவளை பார்த்ததுக்கப்புறம் இவன் வந்து இவளை ஃபுல்லாக வந்து ஃபாலோ பண்ணியிருந்திருப்பான்ல. அப்போ பார்த்தா இவ ரேண்டமாக போயிட்டு இருக்கிற மக்கள் எல்லாத்தையும் பிடிச்சி கொடூரமான முறையில் கொன்னுட்டு இருக்கிறா. அதுவும் அவங்க யாருக்குமே ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி அப்படின்னு எதுவுமே கிடையாது. திடீர்னு ஒருத்தனை பார்த்து அவன் மேலே மண்ணெண்ணெயை ஊற்றி கொளுத்தி வர விட்டுறா. இது மாதிரி ஏகப்பட்ட கொலைகள் வந்து அவ செஞ்சுட்டு இருக்கிறா. இதனால இதுக்காக நீ மாட்டிப்ப, கண்டிப்பாக அவளோட மரணத்துக்கு வந்து நீ தண்டனை அனுபவிப்ப. நான் இதனால தான் போலீஸ் கிட்ட இதை பற்றிலாம் எதுவும் சொல்லலை. ஏன்னா இதை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்காம என்னால் எதுவும் சொல்ல முடியாதுல்ல. இருந்தாலும் நான் இங்கே வந்து உன்னை இது மாதிரி பண்ணி வச்சுட்டு இருக்கிறதெல்லாம் உன்னை போலீஸ்கிட்ட மாட்டி விட்டுறதுக்காக இல்லை, உன்னை காப்பாற்றுறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். கண்டிப்பாக நான் இதிலிருந்து வந்து காப்பாற்றப்படுவேன் அப்படிங்கிற மாதிரி அவளே வந்து சொல்லிக்கிறா. இப்போ அவங்க போனதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு கிளார் வந்து வரா. பரவாயில்லையே, உன்னோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவ சரியான சைக்கோவா இருக்கவா போல. நான் வந்து சான்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், வெயிட் பண்ணுவேன் இன்னும் அப்படிங்கிற மாதிரி தான் இப்பயும் சொல்லிட்டு இருக்கிறா. அவளுக்குள்ள இருக்கிற கொலவரி இன்னும் அடங்கவே இல்லை. இப்போ அடுத்த நாள் இவளுக்கு சாப்பிட்றதுக்காக ஃபுட்டு எல்லாம் தண்ணி எல்லாம் தீ கொடுத்துட்டு என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, அந்த தண்ணியை வச்சு அவளோட காலில் கொஞ்சம் அடியெல்லாம் பட்டிருக்கோம்ல, அது எல்லாத்தையுமே வந்து கிளீன் பண்ணிட்டு இருக்கா. அப்படி கிளீன் பண்றப்ப அவளோட ஸ்கின் எல்லாம் ரொம்பவே வினோதமா இருக்கு, நிறைய காயங்கள்லாம் பட்டிருக்குது. ஸோ இவன் அதையே பார்த்துட்டு இருக்க. இதனால உனக்கு என்ன கிடைக்குது, ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க சைக்கோத்தனமா அப்படின்னு கேட்குறான். அப்பதான் இவ சொல்றா, கொலை பண்றது எவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கு தெரியுமா, இது மாதிரி கொலை பண்றதுனால தான் நான் ரொம்பவே ரிலாக்ஸா இருக்கேன், இல்லைனா நான் இந்நேரம் பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்றா.
இவளை இது பண்றதுக்காக சரி பண்றதுக்காக தான் இவன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறான். கூண்டுக்குள்ள வச்சிருக்கிற இவ என்ன சொல்றானா, ஒரு டைம் அக்வாரியம்ல இருக்கும்போது அங்க இருக்கிற ஷார்க்ஸ் எப்படி திரும்ப அட்டாக் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை செஞ்சு காமிக்கிறா. இதை பார்த்தா நம்ம செத்துக்கு பயம் ஆயிருது. ஒழுங்கா நிறுத்து அப்படின்னு சொன்னதுமே அவ நிறுத்துறா. அதுக்கப்புறம் இதெல்லாம் எப்படி நிறுத்த முடியும், நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா சின்ன வயசுல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதை வந்து செஞ்சு காமிக்க ஆரம்பிக்கிறா. அட போடி அப்படின்னு சொல்லிட்டு இவன் இங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் இவங்க ஓனர் அம்மா வேற பயங்கரமா இவனை பிடிச்சி வான் பண்ணி திட்டிட்டு இருக்குது. ஏன்னா நீ என்ன உன்னோட வேலையை வர ஒழுங்காவே செய்ய மாட்டேங்கிறியே அப்படிங்கிற மாதிரி இவங்க திட்டுறாங்க. ஏன்னா இவன் எப்ப பார்த்தாலும் அந்த ரூமுக்கு போயிட்டு அவளை தானே நோட் பண்ணிட்டு இருக்கான். சரி ஓகே, இதுக்காக நான் உன்னை பனிஷ் பண்ண விரும்பல, ஆனா டிசிப்ளின் இதுல வந்துட்டு உன்னோட பேர் வந்துடும், அதனால இதுக்கப்புறம் நீ ஒழுங்கா நடந்துக்கோ, அதுதான் நல்லது, புரியுதா அப்படின்னு சொல்ல இவன் ஸ்ட்ரைக் பண்றாமா. ஆமா நான் வேலை எல்லாம் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு அட போடா அப்படின்ட்டு அந்தம்மா போயிருது. இப்ப அடுத்த நாள் இவளை பாக்குறதுக்காக வரான். வந்துட்டு சாப்பாடு எடுத்துட்டு வருவான்னு பார்த்தா 2 சாக்லேட் மட்டும் தான் கொடுக்குறான். இதை பாரு, நீ உன்னோட கண்ட்ரோல்லே இல்ல, நீ ஒழுங்கா நடந்துகிட்ட மட்டும்தான் இனிமே உனக்கு சாப்பாடு, இல்லைன்னா எதுவுமே உனக்கு கிடையாது, புரியுதா அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிடுறான். இவன் இது மாதிரி இங்க இருந்து சொல்லும் போது அவ கிளம்புறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து ஒரு கனவு மாதிரி வந்தது, நம்ம 2 பேரும் பீச் சைடு அப்படியே ஜாலியா பேசிக்கிட்டே நடந்து போற மாதிரி அப்படிங்கிற மாதிரி இவ வந்து சொல்றா. இதை கேட்டதுமே அவனுக்கு வந்து கொஞ்சம் மனசு இறங்கிடுது. அதனால நாளைக்கு நான் வரும்போது உனக்கு நிறைய ஃபுட் எடுத்துட்டு வரேன், அதுக்கு முன்னாடி இப்போ உனக்கு ஏதாவது வேணும்ல, சரி ஓகே இரு நான் போய் சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொன்னதுமே அவனுக்கு மனசு மாறிடுது. அதனால லூசு பையன் சாப்பாடு எடுக்கிறதுக்காக போறான். அவ ஒரு சைக்கோ, அவ இது மாதிரி ஏமாத்துவா அப்படிங்கிறது அவனுக்கு தெரிய வரல. இந்த டைம் பார்த்தா நேட் வந்து இவன் உள்ள இருந்து வெளில வரத மறுபடியும் பாத்துறான். என்னடா இவன் அடிக்கடி இங்கிட்ட இருந்து வரான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் செக் பண்ணா இந்த டைம் டோர் வேற லாக் ஆகல. ஏன்னா அவன் சாப்பாடு எடுக்க தானே போயிருக்கான், அதனால உள்ள போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா உள்ள ஒரு கூண்டு இருக்கு, அங்க ஒரு பொண்ணு வேற இருக்கு. ஐயோ என்னடா இது, ஒரு பொண்ணை போட்டு இப்படி அடைச்சு வச்சிருக்கானே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்க. அந்த பொண்ணா, இதான்டா சான்ஸ், ஐயோ தயவு செஞ்சு என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து ஆக்ஷனை போட ஆரம்பிக்கிறா. அதனால இவனும் அந்த லாக்கை உடைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்க. நம்ம செத்து வேற உள்ள வந்துடுறான். அப்ப இவ கண்ணாலே வந்து சைகை காமிக்கிறா, இவனை எப்படியாவது அடிச்சிரு இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி அவ வந்து இப்ப இவனை மேனிப்புலேட் பண்ண ஆரம்பிக்கிறா. இவ சொல்றதை கேட்டுக்கிட்டு நம்ம செத்தும் என்ன பண்றான்னா, நேட் அங்க வந்து அதை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பான்ல, பக்கத்துல இருக்க எதையோ ஒன்று எடுத்து அவனோட மண்டையில ஒரே போடு. இந்த டைமிங்ல நம்ம நேட்டு டே என்னடா பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இவன் கிட்ட கத்தி மாதிரி ஏதோ ஒன்று இருக்கும், அதை எடுத்து நம்ம நேட்டோட வயிற்றுலேயே தொங்கு தொங்கு தொங்குன்னு அத்தனை குத்து குத்துறான். அட பாவி, ஒரு பொண்ணை காப்பாற்ற வந்ததுக்கு இவ்வளவா அப்படின்னு பார்த்துட்டு இருக்க. இவ வேற காலை வச்சு தடுக்கி விட்டுறா. அதனால அவன் கீழே விழுந்து மயக்கமே ஆகிடுறான். நம்ம ஜெத்துக்கு வேற என்ன பண்றதுனே புரியல. அவன் பதட்டமா நின்றுட்டு இருக்க. இதை பாரு, நீ எப்படியாவது அவனை கொன்று இந்த இடத்துல இருந்து அவனை வெளில விட்ட அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி இவ வேற இவளை மேனிப்புலேட் பண்ண ஆரம்பிக்கிறா. அதனால அவனுக்கும் வேற வழி இல்லாம அங்க இருக்கிற ஒரு பெரிய பாறாங்கல் எடுத்து அவனோட தலையில போட்டு அந்த இடத்துல அவனை கொண்டுடுறான். அப்படி கொண்டதுக்கு அப்புறம் ஐயோ என்னடா நம்மளே இப்படி பண்ணிட்டோமேன்னு இவன் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்க. என்ன பண்றதுன்னு தெரியாம அவன் முழிச்சிட்டு இருக்கான். அப்ப இவ இருந்துட்டு, பரவாயில்ல நீ இது மாதிரி நடந்துக்கிறது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது, இப்பதான் உன்னை எனக்கு பிடிக்க ஆரம்பிக்குது, சரி இந்த பாடியை எப்படி டிஸ்போஸ் பண்ணணும்னு நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டாக்டரோட டூல்ஸ் இருக்கும், அதை வச்சு ஒவ்வொரு பார்ட்ஸா தனித்தனியா எடுத்துரு அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே இவ சொல்லி கொடுக்குறா. இவ சொன்னது மாதிரியே நம்ம ஜெத்தும் எல்லாமே ஃபாலோ பண்றான். அங்க இருக்கிற பார்ட்ஸ் எல்லாத்தையும் நாய்களுக்கு சாப்பாடா கொடுத்துரு அப்படின்னு சொல்றான். இவனோட கை இதெல்லாம் வேற ஃபுல்லா ரத்தமா இருக்கு. மிச்சம் இருக்கிற பார்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கிற சில விஷயங்கள்லாம் கிளீன் பண்ணி புதைச்சிரு அப்படின்றா. புதைச்சிட்டு அவனும் வந்து ரெஃப்ரெஷ் ஆகி குளிக்கிறான். இப்போ அடுத்த நாள் வந்துட்டு அவனோட ஓனருக்கு இதை பத்தி இன்ஃபார்ம் பண்ணணும் இல்லையா. ஸோ அவர் வந்து ஏதோ ஒரு வேலையா வெளில போனாரு, இன்னும் திருப்பி வரவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவன் இன்ஃபார்ம் பண்றான். அவனோட பற்கள் இருக்கும், அதை கூட தனித்தனியா பிடுங்கி கடல்ல போயிட்டு தூக்கி போட்டுறான், ஏன்னா மாட்டிக்காம இருக்கணும்ல. அதுக்கப்புறம் இந்த ரூமுக்கு வந்துட்டு இந்த இடத்த ஃபுல்லா வந்து கிளீன் பண்ண ஆரம்பிக்கிறான். ஏன்னா அங்கங்க ஃபுல்லா ரத்தக்கரையா இருக்கும், அது எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே அவன் கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது இப்ப இவங்க இருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆகி ஆகணுமே, அதனால உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படி இப்படின்னு திருப்பி இவகிட்ட வந்து அப்படியே பேச ஆரம்பிக்கிறா. அப்படியே பேச ஆரம்பிச்சதும் அவனுக்கு கிட்ட வரான். அப்புறம் என்ன, அவனோட கை எடுத்து அப்படியே ஃபேஸ்ல வைக்கிறது, ஏதோ தப்பா நடந்துக்க முயற்சி பண்றான். அந்த நேரத்துல நல்ல வேலை நம்ம ஜெத் வந்து உஷாராகி அவன் வந்து அங்க இருந்து எந்திரிச்சிடறான். இருந்து வெளியில வந்து பார்த்தா இந்த கேஸை பத்தி விசாரிக்கிறதுக்காக டிடெக்டிவ் வந்திருக்காங்க. என்னடா கேஸ்ன்னு பார்த்தா நேட்டு தான். நேட்டு வந்து திடீர்னு காணாம போயிட்டான்ல, அதனால அவனை பத்தி எதுவும் தெரியுமா என்ன ஏதுன்னு விசாரிக்கிறதுக்காக, இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. இவனையும் கூப்பிட்டு லாஸ்டா நீங்க எப்ப பாத்தீங்க என்ன ஏதுன்னு கேட்க இவன் சொல்ற பதில் எல்லாமே கொஞ்சம் சொதப்பலாதான் இருக்கு. இவன் வந்து பாஸ்டன்ஸ்லேயே வந்து பதில் சொல்லிட்டு இருக்கிறான். அதனால இவருக்கா இவன் மேல ஒரு டவுட் வருது, என்னடா இந்த பைப்ல என்னமோ வித்தியாசமா பதில் சொல்லுதேன்னு. சரி ஓகே நீங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து அனுப்பிடுறாங்க. இங்கேருந்து கிளம்புனதுக்கு அப்புறமா அவ்வளோ ஈஸியாக இவனால ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாக்குள்ளே போயிட்டு வர முடியல. ஏன்னா இன்னமும் டிடெக்டிவ்ஸ்க்கு வந்து சில இன்ஃபர்மேஷன் தேவைப்படுறதுனால அவங்க இங்கே இருந்து ஃபுல்லாக வந்து செக் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க.
ஸோ அவங்களுக்கு தெரியாம ரொம்பவே சேஃப்டியா இவன் உள்ள போயிட்டு இவளுக்கு சாப்பாடு கொடுக்கறது பேசுறதுன்னு பார்த்துட்டு இருக்கான். ஆனா திடீர்னு இவளா எதுவுமே பேச மாட்டேங்கிறா, சாப்பாடும் சாப்பிட மாட்டேங்கிறா. ஏய் என்னாச்சு உனக்கு, தயவு செஞ்சு பேச, ஏதாவது சாப்பிடு அப்படின்னு சொல்ல, அப்பதான் இவ இருந்துட்டு நீ உண்மையிலே என்ன லவ் பண்றீல, அப்படி லவ் பண்ற அப்படின்னா அதை நிரூபிக்கிற விதமா உன்னோட விரலெல்லாம் உடச்சு எனக்கு காமி அப்படிங்கிற மாதிரி சொல்றா. என்ன இது பைத்தியக்காரத்தனமா இருக்கு, உன்னை லவ் பண்ணா நான் இதெல்லாம் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கா ரொம்ப கடுப்பாகுது. இந்த டைம்ல இவ மறுபடியும் அவளோட ஆயுதத்தை பயன்படுத்துறா. நான் சின்ன வயசுல இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா, எனக்கும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாருமே கிடையாது, எவ்வளவு தனியா இந்த நிலைமைக்கு நான் வந்திருக்கேன் தெரியுமா, அப்படி இப்படிங்கிற மாதிரி பேச இவனுக்கா பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருக்கு. அங்கிருந்து வந்து ரெஸ்ட் ரூமுக்கு போயிடுறான். அங்க வந்துட்டு கதவை வேற டங்கு டங்கு டங்குன்னு தட்டுறான், பயங்கரமா கத்துறான். பயங்கர ப்ரெஷரா இருக்கு. ஒரு பக்கம் இவளோட நினப்பு வேற, இவளை பிடிச்சி போய் தான் இவளை எப்படியாவது திருத்தணும் மாத்தணுங்கிறதுனால இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருப்பான். அதனால நிறைய யோசிச்சதுக்கு அப்புறமா திருப்பி இந்த ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாக்குள்ளேயே அவளை அடைச்சு வச்சிருக்கிற இடத்துக்கு வரான். அப்படி வந்ததும் நீ சொன்ன மாதிரியே நான் நிரூபிக்கிறதுக்காக அதை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட விரல்களை கட் பண்ணிட்டு இருக்கான். அடப்பாவி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இவ்வளோ லவ்வா இந்த இருக்கு மேல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இவன் என்ன பண்றான்னா, ஏதோ அவனை பண்ண போறான்னு பார்த்தா இவளுக்கு தேவை கத்தி. எப்படியோ அந்த விரலை அவன் வெட்டுற சாக்குல இந்த கத்தியை அவ எடுத்துடுறா. அவளோட கைக்கு கத்தி வந்ததும் அவளோட கழுத்துல வச்சுக்கிட்டு, இதை பாரு, நீ இப்போ ஒழுங்கா இந்த கேஜை திறந்து விடல, நான் இங்கே சூசைட் பண்ணிப்பேன் நீ ஏமாத்த. அவனை வந்து நம்பி அந்த கூண்டை வந்து திறந்து விட்டுறான். அவளோட காலில் வேற அடிபட்டிருக்கு. அந்த நொண்டிக்கிட்டே காலை வச்சுக்கிட்டு வெளியில வரா. போச்சு நமக்கு அதை முடிஞ்சதோ அப்படின்னு சேர்த்து நினைக்கும் போது டக்குன்னு கிஸ் அடிச்சிடறா. பரவாயில்லையே, நம்மளை வந்து புரிஞ்சுக்கிட்டா போல, சேர போறா, திருந்திட்டான்னு நினைக்கல அடிச்சா பாருங்க ட்விஸ்ட். அவனோட வயித்துல ஒரே குத்து அந்த கத்தியை வச்சு அந்த இடத்துல அவன் விழுந்துடுறான். இதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு வந்து கிளார் வந்து கதவை திறந்து விடுற மாதிரி அவள் ஹாலுசினேட் பண்றா. இவளோட கற்பனைனால எப்படியோ இங்க இருந்து அவள் வெளில போயிடுறா. இங்க இருந்து வெளில போனதுக்கு அப்புறம் அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் எரிக் அவன் கூட தான் வந்து வாழ்ந்துட்டு இருக்கா. இவன் வந்து ஒரு ரைட்டர் இல்லையா, ஸோ அந்த நாவல்ஸ் எல்லாத்தையும் நம்ம சேல்ஸ் பண்ணி நம்ம நல்ல நிலைமைக்கு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி அவளோட பிஸ்னஸ் ஐடியாலாம் பற்றி இவன் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. இந்த டைம்ல இவனோட ஃபோனுக்கு வந்து ஏதோ மெசேஜ் வருது எரிக்குக்கு. அதை செக் பண்ணா இப்பயும் இவளை வந்து அவன் ஏமாத்திட்டு தான் இருக்கான் அப்படிங்கிறது இவளுக்கு தெரிய வருது. இதை பார்த்ததுமே இப்போ சிவனையும் போட்டு தள்ளிடுவா போல அப்படின்னு பார்த்தா அதுதான் இல்லை. அவன் கிட்ட போயிட்டு சைலண்டா இந்த பேபி அவனோட ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. இவனை எதுவுமே செய்யவே இல்லை. அங்கிருந்து கிளம்பி ஒரு பழைய பில்டிங்க்கு தான் வரா. என்னடா இது பழைய பில்டிங்க்கு எதுக்காக வரா, யாரும் இல்லாத இடத்துக்குன்னு பார்த்தா அங்கே ஒரு கூண்டு இருக்கு, அதுக்குள்ளதான் சேர்த்து இருக்கான். ஐயோ, அப்படின்னா இவன் இன்னும் சாகலை போல. இவளுக்கு எப்பப்பெல்லாம் இது மாதிரி மனுஷங்களை அட்டாக் பண்ணணும், தப்பு பண்றாங்க, இதெல்லாம் நம்ம ஏமாத்துறாங்கன்னு தோணுதோ அப்பெல்லாம் இவனை வந்து பாத்துக்குவா. எப்படியோ டெக்னிக்கலா இவன் வந்து இவளை காப்பாத்தி இருக்கிறான். மாதிரி எரிக் பண்ணது தெரிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா அவனை போட்டு தள்ளாம இருக்க மாட்டா. ஆனா இவனோட அந்த இன்டென்ஷன் தான் அவளை இவ்வளவு தூரம் மாத்திருக்கு அப்படின்னு சொல்லணும். இதோட இந்த படத்தோட கதை முடியுது. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்னோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வேற ஏதாவது படத்தை பத்தியோ சீரிஸ் பத்தியோ நான் பேசணும்னு நினைச்சாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க. அண்ட் தென் டாடா பாய் ஃப்ரம் உங்கள் தமிழ் பொண்ணு.